மக்காவை விட்டு ஒரு தூரம் வந்துருவாங்க, மக்கா விட்டு தள்ளி ஜுஹ்பாங்கிற இடத்துக்கு வருவாங்க. அந்த இடம் வந்த பிறகுதான் மக்காவை திரும்பி பார்ப்பாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஏக்கம், மக்காவுக்கு எப்படியாவது போயிட மாட்டோமான்னு சொல்லி. அப்பதான் இன்னொரு ஆயத்து இறங்கும், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராதுக இலா மஆத். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த குர்ஆனை உங்களுக்கு அருளியவன் இந்த மக்காவுக்கு உங்களை திரும்ப வர செய்வான் என்ற வசனம் இறங்கு. அவங்களோட அந்த ஏக்கத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பிட்டாங்க அபூபக்கரோடு. அதுக்கப்புறம் காலையில பார்த்தா மக்கா வாசிகள் பார்க்கறாங்க, வீட்டுல இருந்து அலி வர்றாங்க, அபு முஹம்மத் தப்பிச்சிட்டாங்க என்று தெரிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் ஒரு சௌர் குகைக்கு என்ன செய்றாங்க, வர்றாங்க. அபூபக்கர் தானுடைய இந்த பயணத்துல கூட இருந்தாங்க பாருங்க. ஹஜ்ரத் உமர் அடிக்கடி சொல்லுவாங்க, அபூபக்கருடைய அந்த ஒரு நாள் ஹிஜ்ரத்தின் போது பெருமானாரோடு அவர் இருந்தார் இல்லையா, அந்த ஒரு நாளுக்கு நிகராக இந்த உமர் ஆயுள் முழுவதும் இந்த தீனுக்காக பாடுபட்டாலும் அதற்கு நிகராகாதுன்னு சொல்லுவாங்க. அபூபக்கர் தானுடைய அந்த ஒரு நாள். அபூபக்கர் தானு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திடீர்னு முன்னால போறாங்க, திடீர்னு பின்னால வர்றாங்க. என்ன அபூபக்கர், ஏன் இப்படி திடீர்னு எனக்கு முன்னால வர்றீங்க, திடீர்னு முன்னால பின்னால வர்றீங்க, நீங்க அப்படிலாம் இருக்க மாட்டீங்களேன்னு சொல்லி. அபூபக்கர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எந்த புறத்திலிருந்து ஆபத்து வரும்னு தெரியல. எதிரிகள் உங்களுக்கு பின்னால் இருந்து தாக்க வந்தா முதல்ல தாக்குறதா இருந்தா என்ன தாக்கட்டும். எதிரிகள் உங்களுக்கு முன்னால இருந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா முன்னால இருந்து அடிக்கிறதா இருந்தா முதல்ல என்ன அடிக்கட்டும். மொத்தத்துல உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அது முதல்ல எனக்கு வரட்டும், என் கண் முன்னால நீங்க தாக்கப்படக்கூடாது. அவருடைய பிரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அந்த அன்பை பாருங்க. சௌர் குகைக்கு வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கால் வைக்க போறாங்க. அபூபக்கர் தடுத்துறாங்க, வேண்டாம் நீங்க போகாதீங்க, நான் தான் முதல்ல உள்ள போகணும். உள்ள என்ன இருந்தாலும் அதனால் எனக்கு பாதிப்பு வரட்டும், உங்களுக்கு வந்துடக்கூடாது. உள்ள அவர் தான் முதல்ல போறார். உள்ள போய் எல்லாத்தையும் சரி பண்றாரு. பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு உள்ள போறாங்க. பார்த்தா உள்ள பல இடங்கள்ல புதர்களா இருக்குது. ஹஜ்ரத் அபூபக்கர் பயப்படுறாங்க, இந்த புதர்கள்ல இருந்து ஏதாவது விஷ ஜந்துகள் வந்தா என்ன செய்யறது. எல்லா புதர்களையும் அவர் கையில் இருந்த துண்டு துணிகளால அடைச்சிடுறாரு. எல்லாம் தீர்ந்துருச்சு, ஒரு புதர் இருக்குது, எதுவுமே இல்லை. தன்னுடைய காலால அந்த பொந்த அடைக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்த ஒரு பாம்பு அவர்களை தீண்டுகிறது. இருந்தாலும் பெருமானாரை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த பாம்பு கொட்டிய இடத்துல தன்னுடைய புனிதமான உமிழ் நீரை தடவுவாங்க. அந்த விஷயம் அப்படியே இறங்கிடும். இப்ப ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க. உள்ள போன பிறகு கவலைப்படுறாங்க, என்ன செய்யறது. அபூபக்கருக்கு பயம், எதிரிகள் வந்தா பாத்துருவாங்க, அவ்வளவுதான், அந்த குகையினுடைய அவ்வளவுதான் இருக்கு, வந்தா பாத்துருவாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்பதான் இந்த ஆயத்தை நான் ஓதினேன் இல்லையா, இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ், இந்த ஆயத்து அப்பதான் இறங்குது. அல்லாஹ் சொல்றா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க அபூபக்கர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்ப எதிரிகள் வர்றாங்க, அங்கேயும் வந்துட்டாங்க, அந்த குகைக்கும் வந்துட்டாங்க. அல்லாஹ் உள்ள யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை போடுவதற்காகவே ரெண்டு காரியங்களை அல்லாவே செய்யறான். அல்லாஹ் அனுப்புகிறான். ஒன்னு திடீரென்று சிலந்தி வலை கட்டுது, இன்னொன்று காட்டுப்புறாக்கள், நாட்டுப்புறா இல்ல காட்டுப்புறா, ரெண்டு பெரிய காட்டுப்புறாக்கள் அந்த குகை வாசல அப்படியே மூடி இருக்குது. காட்டுப்புறா பெரிய புறாக்கள் ரெண்டு உட்கார்ந்து இருக்குது. மக்காவில் இருந்து வந்த படை அந்த குகை வாசல் வரைக்கும் வர்றாங்க. இந்த சிலந்தி வலையும் பார்க்கறாங்க, காட்டுப்புறாவையும் பார்க்கறாங்க. இதுக்குள்ள யார் உள்ள போய் இருக்க முடியும்? அப்படியே திரும்பிடுறான். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எதை கொண்டும் அல்லாஹ் பாதுகாப்பான், எதை கொண்டும் அல்லாஹ் பாதுகாப்பாங்கிறத அங்க வெளிவந்தது. 3 நாள் குகையில இருந்தாங்க. பிறகு அவங்களுடைய பயணம் மக்காவை நோக்கி பயணப்படுறாங்க. மக்கால அறிவிப்பு செய்யப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிச்சு கொடுக்கிறவருக்கு 100 ஒட்டகம். 100 ஒட்டகம்னா இன்னைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு. 100 ஒட்டகம். சுராகா இப்னு மாலிக் 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்படுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய குதிரையில புறப்படுறாரு. வந்துடுறாரு, நெருங்கிறாரு. அபூபக்கர் தான் பார்த்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், இதோ சுராகா நிக்கிறாரே, வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துவா செஞ்சாங்க. உங்களுக்கு எந்த மனிதரை கண்டு பயமோ, எந்த பொருளை கண்டு பயமோ வந்தால் இந்த துவா ஓதினா போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம க்ஃபினாஹு பிமா ஷிஅத வ கைஃப ஷிஅத. யா அல்லாஹ், இந்த சுராகா எங்களை பிடிக்க வருகிறார், இவருடைய தீங்கில் இருந்து நீ எப்படி விரும்புகிறாயோ, எதை கொண்டு விரும்புகிறாயோ அதை கொண்டு இவர் தீங்கிலிருந்து எங்களுக்கு பொறுப்பேற்பாயாக. இதான் அர்த்தம். அல்லாஹும்ம க்ஃபினாஹு பிமா ஷிஅத வ கைஃப ஷிஅத. யா அல்லாஹ், இவருடைய தீங்கிலிருந்து நீ எதை கொண்டு
எப்படி பாதுகாக்க நினைக்கிறாயோ அப்படி பாதுகாத்து விடுன்னு துவா செய்யறாங்க. நீங்க ஒரு பெரிய அதிகாரியை பார்க்கணும். உண்மையாவே சொல்றேன், நான் பலருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் தலைவலி பிடிச்ச ஆளா இருக்கிறான், கொஞ்சம் சிக்கலான ஆளா இருக்கிறான், இந்த துவா ஓதிட்டு போங்க, உங்களுக்கு அப்படியே அடங்கி போயிடுவான். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும். நான் அந்த சம்பவங்களை எல்லாம் பயான்ல சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு துவா இது. அல்லாஹும்ம அக்ஃபினாஹு பிமா ஷிஅத வ கைஃப ஷிஅத. இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுனாங்க. சுராக்காவுடைய அந்த குதிரை இருக்கு இல்லையா, அப்படியே அந்த பாலைவன மணலுக்குள் புதையுண்டு போகுது. அவர் பார்க்க உள்ள போகுது, பதறாரு, என்ன ஆக போதோ தெரியல. கொஞ்சம் போகுது, அடுத்து போகுது, குதிரையினுடைய வயிறை தொட்டு விடுகிறது. இப்ப அவர் பெருமானார்ட்ட கெஞ்சுறாரு, என்ன காப்பாத்துங்கிறார். என்ன காப்பாத்துங்க, நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு இறக்கப்பட்டு, சரி அவங்கள்ட்ட போய் என்ன காட்டி கொடுக்க கூடாது, நாங்க எங்க போறோங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவர் காஃபிர் தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு ஒரு சுப செய்தி சொன்னாங்க, ஒரு காலம் வரும் முஸ்லிம்களுடைய அணியில நீ பாரசீகத்தை வெற்றி கொள்வாய், அந்த பாரசீக மன்னர்கள் அணிந்த தங்க காப்பு உன் கையில இருக்கும்னு சொன்னாங்க. உமர்தாவுடைய காலத்துல அது நடந்துச்சு. அதற்கு உமருடைய காலத்துல சுராக்கா வெற்றியோட வர்றாரு, அவர் கையில தங்க காப்பெல்லாம் இருக்குது. உமர்தான் போய் கொடுக்கிறாரு. அப்பதான் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு சொன்னாங்க, நீ அந்த தங்க காப்புகளை எல்லாம் கொண்டு கொடுப்பாயின்னு சொன்னாங்க. பின்னால் அவர் முஸ்லீம் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் மக்கா வர்றாரு. மக்காவாசிகள்லாம் கேட்கறாங்க, சொல்லிட்டாரு, அவங்க எங்கேயுமே இல்லைங்க, நான் எல்லா இடத்தையும் தேடி வந்துட்டேன், நீங்க பின்னால தேடி எல்லாம் போகாதீங்க, வேஸ்ட், யாரும் போயிடாதீங்க, அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க, எங்கேயும் போகாதீங்க, நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், அவங்க எங்கேயுமே இல்லைன்ட்டு. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல நடந்த பல அற்புதங்கள். ஹிஜ்ரத் பயணத்துல இப்படியாகத்தான் அவர்கள் மதீனா